அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நரசிம்ம ஜெயந்தி. நாளை என்பதே நரசிம்மருக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா நரசிம்ம பெருமாள் ரொம்ப ரொம்ப வேகமாக அருள் செய்யக்கூடிய ஒரு தெய்வம். அவருடைய அவதாரமான இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் நமக்கு மிகவும் வேகமான பலனை தரும்னு நம்பப்படுது. நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு நம்முடைய வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள், நமக்கு தேவையில்லாத ஒரு மனப்பிரச்சனைகள், ஒரு கடன் பிரச்சனைகள், பொருளாதாரத்தில் வேறு ஏதாவது சிக்கல்கள், அப்படி இல்லை காரிய சித்திகள் ஆகணும், அப்படி எதுவாக இருந்தாலும் நீங்கள் இன்று மாலை நேரத்தில் இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நீங்கள் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபட்டாலே போதும். 24 நிமிடத்தில் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு நரசிம்மருடைய ஸ்லோகம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்தில் தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் உலகத்தை காக்கிறதுக்கும் மகாவிஷ்ணு பல அவதாரங்கள் எடுத்திருக்காரு. இதில் 10 அவதாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. இதில் இந்த தச அவதாரத்தில் 4வதாக இருக்கக்கூடிய அவதாரம் தான் நமக்கு நரசிம்ம அவதாரம். தன்னுடைய பக்தன், ஒரு சின்ன ஒரு குழந்தை, அந்த பக்தனுடைய துயர் துடைத்து காக்க பெருமாள் எடுத்த அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். அதாவது இறைவன் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்ங்கிற ஒரு தத்துவத்தை இந்த உலகுக்கு உணர்த்தியவர் நரசிம்மர். இவர் அவதரித்த இந்த ஒரு நாள் தான் நரசிம்ம ஜெயந்தியாக கொண்டாடப்படுது. நரசிம்ம ஜெயந்தியுடைய அவதார கதைகள் எல்லாருக்குமே தெரியும். ஆனாலுமே இந்த நாளில் இந்த ஒரு விஷயத்தை, புராணத்தை நம்ம கேட்டாலே மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்குங்க. முன்னாடி காலத்தில் இரணியகசிபு அப்படின்னு ஒரு அசுரர் இருந்தாராம். கடுந்தவம் புரிந்து பிரம்மதேவர்கிட்ட, அதாவது அவர் தேவர்களாலோ மனுஷங்களாலோ மிருகங்களாலோ இல்லை பறவைகளாலோ இல்லாட்டி ராத்திரி பகல் வீட்டுக்கு உள்ள இல்லாட்டி வீட்டுக்கு வெளியே தனக்கு மரணமே ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு அரிய வகையான வரம் பெற்றானாம். இதனால் அவர் உலகையும் ஆட்டி படைத்து தான் கடவுள், தன்னை தான் எல்லாருமே வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ரொம்ப துன்பத்தை கொடுத்தாராம். ஆனால் விதி எப்படி ஒரு மோசமானது. இரணியனுக்கு பிரகலநாதன் அப்படிங்கிற ஒரு மகன் இருந்தான். சின்ன வயசுலேருந்தே குட்டி குழந்தையாக இருந்தால் கூட நாராயணன் மீது ரொம்ப அதிகமான ஒரு பக்தி கொண்டிருந்தாராம். எப்பயுமே ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை அந்த குட்டி பையன் உச்சரிச்சுக்கிட்டே இருப்பானாம். இதை பார்த்து இந்த இரணியனுக்கு ரொம்ப கோபம் நாராயணனை நீ வணங்கவே கூடாது, நீ என்ன தான் வணங்கணும், இந்த உலகமே என்னை வணங்குறப்ப என்னுடைய மகனான நீ எப்படி நாராயணனை வணங்கலான்னு சொல்லி கேட்டப்ப அந்த குட்டி பையனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. ஆனால் பல கொடுமைகள் செய்துட்டும் தன்னுடைய மகன்னு பார்க்காம கொல்லவும் துணிந்தாராம். ஆனால் எல்லா முயற்சிகளுமே இறைவனுடைய அருளால் ஒவ்வொன்றா தோல்வி அடைந்தது. தொடர்ந்து பிரகலநாதன் அந்த நாராயணனையே தொடர்ந்து வணங்கிக்கிட்டே இருந்தாராம். கடைசியில் எப்பயுமே நீ நாராயணனே வணங்குறியே, இறைவன் எங்கே தான் இருக்காருன்னு அப்படின்னு ஒரு நாள் கோபத்தோடு கேட்குறப்ப பிரகலநாதன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தூணில் எங்கே வேணாலும் நிறைஞ்சிருப்பார் அப்படி சொன்ன உடனே தூணை காமிச்சிட்டு இந்த தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொன்ன உடனே அதை பார்த்த உடனே இந்த தூணில் எப்படி இறைவன் இருப்பார்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கதாயை எடுத்து அந்த தூணை ஓங்கி அடைத்தானாம் அந்த மன்னன். அப்போ உடனே தூணை பொளந்துட்டு சிங்க முகமும் மனுஷ உடம்பும் கொண்ட கர்ஜனையோடு நரசிம்மர் வெளிப்பட்டாராம். இரணியனுடைய அந்த வரம் பிரகாரமே தேவராகவோ மனிதராகவோ இல்லை விலங்காகவோ இல்லாமல் இதெல்லாம் கலந்த கலவையாக நரசிம்மர் அவதரித்தார். அதுவும் பகலும் இல்லை ராத்திரியும் இல்லை. அந்தி நேரத்தில் வீட்டுக்கு உள்ளேயும் கிடையாது வெளியேயும் கிடையாது. வீட்டோட வாசல் படியில் வச்சு எந்தவித ஆயுதங்களும் இல்லாமல் தன்னுடைய நகத்தை வச்சு நரசிம்மர் இந்த இரணியனை வதம் செஞ்சார். ரத்தம் ஒரு சொட்டு கூட கீழே விழுகவே இல்லை. அந்த ரத்தத்தை ஃபுல்லாக உறிஞ்சி இந்த குடலை மாலையாக அணிஞ்சுக்கிட்டாராம். அதற்கப்புறமும் நரசிம்மருடைய ஆக்ரோஷம் குறையவே இல்லை. இதனால் சிவபெருமானின் சரபீஸ்வரர் அவதாரம் எடுத்து நரசிம்மரை சாந்தப்படுத்துவதற்காக நரசிம்மர் லக்ஷ்மி தாயாரை மடியில் அமர்த்தி லக்ஷ்மி நரசிம்மராக காட்சி அளித்தார். அப்படி இந்த நரசிம்மர் அவதரித்த தினம்தான் நரசிம்மர் ஜெயந்தி. இந்த சக்தி வாய்ந்த இந்த நாளை நமக்கு அந்த சந்தியா காலம் சொல்லுவாங்க. அதாவது அதிகபட்சமாக 4:30 மணிலேருந்து ஒரு 7-8 மணிக்குள்ளே, அந்த 8 மணிக்குள்ளே நம்முடைய தீப வழிபாட்டையும் இந்த மந்திரத்தையும் சொல்லி வழிபடணும்.
உங்கள் வீட்டில் படம் இருந்ததுன்னா தாராளமாக படத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு கொஞ்சம் துளசி இலைகள் மட்டும் வைக்கலாம். அந்த நரசிம்மருடைய படம் இல்லை அப்படிங்கிறவங்க பெருமாளுடைய படத்துக்கு பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க ஒரே ஒரு தீபம் மட்டும் ஆத்மார்த்தமாக நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு தீபங்கள் ஏற்றிட்டு உங்ககிட்ட ஏதாவது முடிந்த ஒரு சுவாமிக்கு எளிய நிவேதனம். கண்டிப்பாக இன்றைக்கி நரசிம்மர் ஜெயந்திக்கு நம்ம பானகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். முடியாதவங்க நீர்மோர், எல்லார் வீட்லேயும் மோர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த நீர் மோரில் நீங்கள் சுவாமிக்கு வச்சு இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபட்டோன்னா கண்டிப்பாக கடன் தொல்லைகள் விலகும், எதிரிப்பகை நீங்கும், வறுமைகள் எல்லாம் போகும், நமக்கான அந்த எதிர்மறை எண்ணங்கள் இது எல்லாம் நீங்கி நமக்கு மனசுக்குள்ள அந்த மன வலிமை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும். இப்படி பலவிதமான நன்மைகள் தரக்கூடிய அற்புதமான நரசிம்மருடைய ஜெயந்தி. எப்பயுமே நரசிம்மருக்கு நம்ம வேண்டிக்கிறப்ப நாளை என்பதே நரசிம்மருடைய இது அந்த ஒரு சகாப்தத்திலே கிடையாது. ஏன்னா எப்போ நம்ம பக்தர்கள் ஒரு கஷ்டம்னு சொல்லி நரசிம்மா அப்படின்னு கூப்பிட்டாலே அந்த க்ஷணம் அந்த நேரத்தில் உடனுக்குடனே ஓடி வந்து பக்தர்களுக்கு உதவி செய்ய வந்துடுவாராம். அதனால தான் நரசிம்மருடைய வழிபாடு அவ்வளோ ஒரு வேகமான விரைவான வழிபாடு. அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் வெறும் 24 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு பலன் தரக்கூடிய அற்புதமான நரசிம்மருடைய ஒரு எளிமையான ஒரு தமிழ் ஸ்லோகம் இருக்குது. இந்த ஒரு மந்திரத்தை அதுவும் இன்றைக்கி பூஜையில் எளிமையாக ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு நீங்கள் சொல்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். இதுவரைக்கும் எங்களுக்கு தீரல ஒரு பிரச்சனை இல்லாட்டி ஒரு காரிய சித்திகள் நடக்கவே இல்லை, மனசில் ஒரு வேண்டுதல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த வேண்டுதலை இன்றைக்கி நரசிம்மருக்கு தீபம் மட்டும் ஏற்றிட்டு ஏதாவது மலர்கள் சமர்ப்பிச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் 24 நிமிஷத்தில் ஏதாவது ஒரு நமக்கு ரூபத்தில் கண்டிப்பாக நமக்கு பலன் கொடுத்துருவார். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்லோகம். திருக்கடிகை ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமிக்கு மங்களம். மாமலையாம் திருக்கடிகையில் வாழ்பவரே உமக்கு மங்களம். தேவர்களும் முனிவர்களும் வணங்கிடும் பெருமாளே உமக்கு மங்களம். திருமகள் வாழ்கின்ற திருமார்புடைய நரசிம்மா உமக்கு மங்களம். அரங்கத்தில் வாழும் அடியார்கள் தொழும் பெருமாளே உமக்கு மங்களம். தீமைகளை அழித்து வேண்டும் வரம் தரும் நரசிம்மா உமக்கு மங்களம். வைகாச முழுமதியில் சுவாதி திருநாளில் அவதரித்த பெருமாளே உமக்கு மங்களம். அபயவரத ஹஸ்தங்களுடன் ஆனந்தம் அருளும் நரசிம்மா உமக்கு மங்களம். வாரணாசி கயை பிரயாகையிலும் புகழ்மிக்க திருக்கடிகை பெருமாளே உமக்கு மங்களம். வானவரும் மன்னவரும் போற்றிடும் அக்காரகனி நரசிம்மா உமக்கு மங்களம். சீர்மிகு சிறிய திருவடிக்கு சங்கம் சக்கரம் அருளிய பெருமாளே உமக்கு மங்களம். ஸ்ரீ அமிர்தபலவல்லி நாயகி சமேத ஸ்ரீ யோக நரசிம்மா உமக்கு மங்களம் மங்களம் மங்களம். எளிமையான தமிழ் வரி பாடல்கள் தான். ஒரு முறை நீங்கள் பூஜையில் சொன்னால் கூட போதும். நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் டெய்லி கூட சுவாமிக்கு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு ஏதாவது ஒரு எளிமையான நிவேதனம் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி வணங்கி பாருங்கள். கண்டிப்பாக நரசிம்மருடைய அருட்கடாட்சத்தோட உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் சீக்கிரமாக நடக்குங்க. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் நரசிம்ம பெருமாளை போற்றி போற்றி அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. இந்த பதிவு கொஞ்சம் அவசர பதிவாக போயிடுச்சு. கூடுமான வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.